வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5/6/2024 டியர் தான் பார்க்குற ஒரு மணியோடைய ரிசல்ட்டு. அது போக நம்ம நேற்று 6 மணிக்கு கொடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. நம்ம வந்து 470 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருந்தாங்க. அதில் 4 நம்பர் ஏ போர்டு அழகாக பாஸ் ஆகிருந்தது. அதே மாதிரி உங்களுக்கு 7 நம்பரும் கொடுத்த 2 நம்பருமே நமக்கு சூப்பராக வின்னிங் வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 2 நம்பர் நமக்கு அழகாக பாஸ் ஆகிருந்தது, சூப்பரான வின்னிங். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 8 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் அதே தான் கொடுத்தோம். 7-5ங்கிற 2 நம்பருமே நமக்கு செம்மையாக பாஸ் ஆகிருந்தது. 7-5 அப்படிங்கிற 2 நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம். அதே தான் ஆல் போலிங் கொடுத்தோம். 7-5ங்கிற 2 நம்பர் ஒரு அருமையான மெத்தேடு, அருமையான வின்னிங். சரிங்களா? அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது, நாளைக்கு என்னம்மா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த ஒரு சில 3 நம்பர் இருக்கும் இல்லையா, அந்த 3 நம்பர் அடிப்படையை வச்சு தான் நம்ம எப்போயுமே கொண்டு வரோம். அந்த 3 நம்பர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 683-19 சரிங்களா, இது ஒரு நம்பரு. அதே மாதிரி 184-70 சரிங்களா. அதே மாதிரி 771 ஓகேங்களா. இதுதான் இருக்குது. இதை பேஸை வச்சுட்டு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்க்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் வருது, மேட்ச் ஆகுது அப்படின்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எப்படி கணக்கு வருதோ அது அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா? நான் எதுக்காக இப்படி கொடுக்குற 3 டிராய் விட்டு கொடுக்காமல் எப்படி கொடுக்குறேன்னா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எஃபெக்ட் பண்ணி நாளைக்கு வின்னிங் எடுத்து கொடுக்கணுங்கிறதான் என்னோட நோக்கமாக இருக்குது. அதனால தான் கொடுக்குறோம். நாளைக்கு ஏ போர்டு எப்படி வரப்போகுது, அதே மாதிரி பி போர்டு எப்படி வரப்போகுது, சி போர்டு எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் கன்ஃபார்மாகவே இருக்குது. அதில் குறிப்பிட்ட ஒரு சில நம்பர்கள் சொல்லிடுறேன். அது வந்தாலும் சரி வரட்டாலும் சரி நீங்கள் போய் போடுங்க. ஏன்னா எல்லா நம்பரையும் கொடுத்து உங்களை குழப்பறதுக்கு பதிலாக நமக்கு டேரெக்டாக ஒரு சில நம்பர்கள் நம்ம டேரெக்டாக கொடுத்துட்றோம். அந்த நம்பரை நீங்கள் வச்சு நீங்கள் ப்ளே பண்ணும்போது ஓரளவுக்கு வின்னிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ட்ராவிலேருந்து நமக்கு ஒரு சில நம்பர்கள் எது நமக்கு பெஸ்ட்டாக கிடச்சிருக்கோ, எந்த நம்பர் மெயினாக வராதோ அந்த நம்பரை மட்டும் நம்ம தெளிவாக கொடுத்துட போகிறோம். அதுலேருந்து ஆல் போர்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுலேருந்து எடுத்துங்க. அதில் போர்டு வைஸாகவும் போர்டு ஒன்று என்ன போர்டு, ஏதாவது ஏ போர்டு என்ன வருது, பி போர்டு என்ன வருது, சி போர்டு என்ன வருதுன்னு போர்டு வைஸாகவும் நம்ம கண்டிப்பாக கொடுத்துட்றோம். அந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாக கிடைக்கும். அதுக்காக தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர்கள் மட்டுமே நம்ம அதில் கொடுக்குறோம். உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். பெஸ்ட்டான ஒரு சாய்ஸாக தான் நம்ம கொடுப்போம் எப்போயுமே. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்ன நம்பர் அடிச்சிருக்காங்கன்னா, உங்களுக்கு 319, 470, 759 சரிங்களா. இதில் வந்து நான் சொன்னோம் இல்லையா, இப்போது முதல் ட்ரா நமக்கு ஒரு மணி ட்ரா மட்டும்தான் மாறி வருங்க. மற்றபடி எதுவுமே மாறி வராது, எல்லாம் ஒரே மாதிரி வரும்னு சொன்னோம். அதே மாதிரி ஒரு மணி ரிசல்ட்டு மட்டும்தான் மாறி இருக்குது. இது 2 ஒரே மாதிரி வந்திருக்கு. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு வரக்கூடிய நம்பர் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு எனக்கு 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. எதனால் 4 நம்பர் வருது, 7க்கு 4 தான் வரும், வராமல் போகாது. ஏன்னா ஏற்கனவே அப்படி தான் வந்திருக்கு. நான் திரும்ப பதிவு பண்ணுற விஷயமும் அதுதான். 7க்கு 4 கத்திக்கிட்டே இருக்கிறேன். இந்த மாதிரி தான் வரும், இந்த மாதிரி தான் வரும், இந்த மாதிரி தான் வரும், இந்த மாதிரி தான் வரும்னு அதே தான் நம்மளும் ஆடிக்கிறோம். சரிங்களா? நான் என்ன நினச்சேன், இந்த 7க்கு 4 நம்பரை கொடுத்தா ஆனால் மாறி வந்துருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் 7 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு. நான் இப்போ டைம் பி போர்ட்லேயே நமக்கு வந்து 7 மணி ஷோவில் வந்து 8 மணி ஷோவில் வந்து பி போர்ட்லேயே 7 நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு கொடுத்தோம். ஆனால் இருந்தாலும் ஆல் போர்டில் 7 நம்பர் கொடுத்தேன். கண்டிப்பாக வந்துச்சு, எனக்கு தெரியும். அதனால தான் நம்ம ஒரு 4 நம்பர், ஒரு 7 நம்பர், ஒரு 0 இது 2 வந்துருச்சு. அப்படின்னு என்ன கணக்குன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஏன் சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம 470 அப்படிங்கிற நம்பரை நம்ம கொடுத்தோம். எனக்கு கவனமாக பார்த்தா தெரியும். இங்கே பாருங்கள், 470 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருந்தாங்க. இதில் 4ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருந்துச்சு. சரிங்களா? வந்துருந்துச்சு. நீங்கள் அடுத்த ட்ரா நமக்கு இந்த ட்ரா முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ட்ரா இந்த ட்ரா எடுக்கணும். அப்படி எடுத்தால் மட்டும்தான் இந்த 7ஆம் நம்பர், இப்போ நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா 7ஆம் நம்பரு, இந்த 7ஆம் நம்பர் ஏ போர்டில் வருதா இல்லை வேறு போர்டில் மாறி வருதா அப்படிங்கிறது தெரியும். அது வரைக்கும் நமக்கு அது தெரியாது. ஆனால் 7-5ங்கிற 2 நம்பர் கிடச்சிரும். ஆனால் அந்த போர்டு வைஸாக மாறி தான் காமிக்கும். ஆனால் எக்ஸாக்டாக காமிக்கணும், எக்ஸாக்டாக வேணும் அப்படின்னா அக்யூரேட்டாக இப்போ நம்ம வந்து இதில் இந்த ட்ராவில் நமக்கு என்ன கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா, இப்போ 319 அப்படிங்கிற இந்த மெத்தேடுக்கு நமக்கு என்ன கிடச்சிது, 4ஆம் நம்பர் கிடச்சிது, 7ஆம் நம்பர் கிடச்சிது, 0 கிடச்சிது. சரிங்களா? இப்போ நம்ம கொடுத்தது நம்பரில் வந்து நம்ம கொடுத்ததில் 4 நம்பர் கிடச்சிது, 7 நம்பர் கிடச்சிது, 2ஆம் நம்பர் கிடச்சிது. அப்போது இதில் வந்து நல்லா நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம்னா 4ஆம் நம்பரு இடத்துல வருது, 2ஆம் நம்பரு இடத்துல வருது, 7ஆம் நம்பர் இடத்துல வருது. நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், இப்போ நம்ம எப்படி எக்ஸாக்டாக கிடச்சிருக்கு பாருங்கள். 4ஆம் நம்பர் கிடச்சிருச்சா, இந்த 2ஆம் நம்பருக்கு எப்படி கிடைக்கிது, 2ஆம் நம்பரு 7ஆம் நம்பரையும் நம்ம கன்சல்ட் பண்ணலாம் இல்லையா. 2ஆம் நம்பருடைய கணக்கு 7ஆம் நம்பரும் சேரும் இல்லையா. அப்போ நமக்கு 7 அப்போ 7 அப்படி தான் கணக்கு வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன எதிர்பார்த்துருக்கோம் அப்படின்னா, 4ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இந்த அதை எடுக்கும் போது நமக்கு என்ன கிடச்சிருக்கு பாருங்கள். 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு,
7ஆம் நம்பருக்கு அதோடைய பவர் எடுத்து 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. திரும்ப 7ஆம் நம்பருக்கு நமக்கு கிடச்சிருக்கு. அப்போது நமக்கு என்ன கிடச்சிதுன்னா இந்த 3 நம்பருக்குள்ளேயே வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிது. அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா எடுக்கும்போது அக்யூரேட்டாக நம்மளால் எடுக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. சரிங்களா? அதை விடுத்து நம்ம வந்து இல்லை இந்த ட்ரா இல்லாமல் இந்த ட்ராவுடைய முடிவு தெரியாமல் 470 தெரியாமல் அடுத்த நம்பர் நம்ம இந்த நம்பர் 751க்கு சாத்தியமே கிடையாது. ஆனால் இருந்தாலும் நம்ம என்ன எதிர்பார்த்துருக்கோம், நம்முடைய கணக்கில் என்ன காமிச்சிருக்கு, எக்ஸாக்டாக 7ஆம் நம்பரும் 5ஆம் நம்பரும் ஆட்டத்தில் வரணும் அப்படின்னு காமிக்குது. அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு நம்ம போடுற கணக்காகட்டும், நம்ம போடுற கணக்கு மெத்தேடு எல்லாமே பர்ஃபெக்டான மெத்தேடு தான். சரிங்களா? அதை இன்னும் விரிவாக பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நம்ம கூடிய விரைவில் பண்ணுவோம். அதுக்கான சாஃப்ட்வேர்லாம் அப்டேட் பண்ணுவோம். ஏன்னா சாஃப்ட்வேர் நீங்கள் நினைக்காதீங்க, அப்படி கிடையாது. நம்ம என்ன இன்புட்டாக கொடுக்குறோமோ அதுதான் அது சாஃப்ட்வேராக மாறும். சரிங்களா? சும்மா நம்ம வந்து வெறும் கோடிங்கை மட்டும் அடிச்சிட்டா மட்டும் பத்தாது. நம்மக்கிட்ட இருக்கிற என்ன அறிவு இருக்கோ அந்த அறிவை அந்த கோடிங்கை மாற்றணும். அதுதான் ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? அந்த கோடிங்கை இப்போ வந்து நீங்கள் கோடிங்கில் 1 2 3ன்னு சொன்னால் தான் அது ஏற்றுக்குமே தவிர 1ஆம் நம்பரை 2ஆம் நம்பர்னு சொன்னாலும் அது ஏற்றுக்கும். ஆனால் அது உண்மையான ரீசனாக இல்லை. 1ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் தான், 2ஆம் நம்பர்னால் 2ஆம் நம்பர் தான். ஆனால் நம்ம கோடிங் எழுதுகிறப்ப 2ஆம் நம்பரை 1ஆம் நம்பராக சொன்னோம்னா அது 1ஆம் நம்பர்னு தான் வச்சுக்கும். புரியுதா நான் சொல்கிறது? நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதுதான் அது யூஸ் பண்ணும். அப்போ நம்மக்கிட்ட என்ன சரக்கு இருக்கோ அதை வச்சு தான் நம்மக்கிட்ட என்ன சரக்கு இருக்கோ அதை வச்சு தான் நம்ம ஜென்ரேட்டரே பண்ண முடியும். அதை வச்சு தான் சாஃப்ட்வேரே க்ரியேட் பண்ண முடியும். புரியுதுங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தான் நம்ம சொல்கிறோம். நம்ம வந்து கோடிங் லாங்குவேஜ் கொஞ்சம் தெரிஞ்சதுனால நம்ம சொல்கிறோம். அதனால் சரியா, வேறு ஒன்றுமே தெரியாது, வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போது நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதை பார்ப்போம். நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு 4ஆம் நம்பருக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச அது மாதிரி வரணும். இல்லை அப்படின்னா 1ஆம் நம்பருக்கான சான்சஸ் இருக்கணும். ஏன் 1ஆம் நம்பர் வருது அப்படின்னா இன்றைக்கி 2 1ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க. மேபி 1ஆம் நம்பர் 3 ட்ராவலையும் கொடுத்துருக்குறாங்க. அதில் 1ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் தான் நாளைக்கு வரக்கான வாய்ப்பு இருக்குது. 7க்கு 1ங்கிறது சாத்தியமான நம்பர் தான், இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஏற்கனவே வந்து 319ல் 1ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் வச்சு ஒரு அடி அடித்தாங்க. 1ஆம் நம்பர் வருண்டா அப்படின்னு அடித்தாங்க, வந்திருக்கு. அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நம்ம 7க்கு 1 வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குடா அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா 3ஆம் நம்பர் எதிர்பார்க்குறோம். ஏன் 3ஆம் நம்பர்னால் 5க்கு 3 தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். 5ஆம் நம்பருக்கு மேபி 3ஆம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. கணக்கில் இருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி 7ஆம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டில் வரணும்னு காமிக்குது. எதனால் அப்படின்னா 5க்கு 7ன்னு வரணும். சரிங்களா? அதாவது 5ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கோ அதே மாதிரி 5ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு தான். அதுவும் இந்த ட்ராவலையும் இறக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அதே மாதிரி யாருக்காவது சி போர்டில் 6ஆம் நம்பர் அது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தட்டுப்படுத்துங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு என்னமோ 6ஆம் நம்பர் திரும்ப வந்து விழுந்துருன்னு தான் எனக்கு தோணுது. என்னங்க நீங்கள் எப்போ கொடுத்தாலும் 6ஆம் நம்பரே கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. 6ஆம் நம்பர் வரதுனால கொடுக்குறோம். 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இந்த ட்ராவில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 3ஆம் நம்பர் வருது, 1ஆம் நம்பர் வருது, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதில் ஒரு 4ஆம் நம்பர் வருது. எனக்கு இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது. உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னா எடுங்க. இது நீங்கள் கொடுத்த நம்பர் அப்படியே வரணும் அப்படிங்கிற எந்த கட்டாயம்லாம் கிடையாது. மாறி கூட வரலாம். ஏன்னா நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா நேற்று இன்றைக்கி காலையில் அடிக்கப்பட்டது 319 அடிச்சிட்டாங்க. அடுத்து 470 அடிச்சிட்டாங்க. அடுத்தது 750 அடிச்சிட்டாங்க. இந்த 2 ட்ராவை கூட நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் இந்த ட்ரா ஏற்றுக்க முடியுமா? ஏற்றுக்க முடியாது. டோட்டலாகவே டிஃப்ரெண்ட் மாறி இருக்குது. டோட்டல் நம்பரே மாறி இருக்குது. புரியுதுங்களா? 68 319 டோட்டல் நம்பரே மாறி இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். இது மாறலாம், இது மாறி இருக்குது. டோட்டல் நம்பரே புரியுதுங்களா? இந்த ஒரு நம்பர் மட்டுமே டோட்டலாகவே மாறி இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். சரிங்களா? நமக்கு தெரியும், பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் டோட்டலாக மாறி இருக்கா இல்லை 3 நம்பர் மட்டும் மாறி இருக்கா அப்படின்னு. டோட்டலாகவே மாறி இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் ப்ளே பண்ணுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆடுவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்லாட்டில் ஆடுறது, இது ரெண்டும் ஒரு ஸ்லாட்டில் ஆடுறது. புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னா? இதெல்லாம் மேல் ஸ்லாட்டில் ஆடுவாங்க அல்லது கீழ் ஸ்லாட்டில் ஆடுவாங்க. அதுக்கப்புறம் மொத்தம் வந்து அதில் ஏகப்பட்ட ஸ்லாட் இருக்குதுங்க. அந்த ஏகப்பட்ட ஸ்லாட்டில் எந்த ஸ்லாட்டில் ஆடுறாங்களோ ஃபஸ்ட்டு ரிசல்ட் அந்த ஸ்லாட்டை பொறுத்து தான் அமையும். அதனால தான் சொல்கிறேன். சரிங்களா? மேலே கொடுக்கப்பட்ட நம்பர் வேறு ஒரு ஸ்லாட்டில் ஆடிக்கிறாங்க, கீழே கொடுக்கப்பட்ட 2 நம்பர் வேறு ஒரு ஸ்லாட்டில் ஆடிக்கிறாங்க. இது ரெண்டும் ஒரே மாதிரி ஆவரேஜான ஸ்லாட்டு, இது மட்டும் டிஃப்ரெண்ட் ஸ்லாட்டு. அதாவது ஃபார்வேர்டு அண்ட் ரிவர்ஸ் அண்ட் ஃபார்வேர்டு, இதுதான் மேட்ரு, வேறு ஒன்றுமே கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்குறோம். பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு.